நம்ம வீட்டை விட்டு வெளியில போனா பாதுகாப்பா திரும்பி வருமானு தெரியல. நம்ம பெண் குழந்தைகள் கல்லூரி அனுப்பிச்சா அவங்க திரும்பி சாயந்தரம் பத்திரமா வருவாங்களான்னு தெரியல. 7 வயசு முதல் 70 வயசு இருக்கக்கூடிய பெண்கள் வரை பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகின்ற நிலைமைதான் இன்று தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரிகளே, உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய பாதுகாப்பிற்காக, எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் கல்வியிலே மட்டுமல்ல தொழிலேயும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பெண்மணிக்கும் மாதம் 2000 ரூபாய் கொடுப்போம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி வந்திருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் மாதிரி இலவசமா பஸ் பயணம் கொடுக்கிறோம், ஆனா பஸ் மட்டும் விட மாட்டோம். இலவச பஸ் எங்காவது வருதாமா? காலையில் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. அதுக்கு நிக்கிற நேரத்துக்கு பேசாம நடந்தே போலான்னு நினைக்கிறாங்க பெண்கள். ஆனால் திராவிட மாடல் அரசு பெண்களை ஏமாற்றுவதற்காக நாங்க பஸ் கொடுக்கிறோம் இலவசமானு சொல்றாங்க. இப்ப மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா 1000 ரூபாய் கொடுத்துட்டு டாஸ்மாக்ல 1500 ரூபாயை புடுங்கிட்டு விட்டுறாங்க. டாஸ்மாக்னால இன்றைக்கு தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகரித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் தனியாக கூட இங்க தனியா நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். அவர்களுடைய தொழிலுக்காக, அந்த தொழில் முதலீட்டுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இன்று தமிழகத்தினுடைய பெண்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்றம் தர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த திமுக அரசை, மக்களுக்கு எதிராக இருக்கின்ற ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமே நம்முடைய செயலாக இருக்க வேண்டும்.